நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான சித்திர கோயிலுக்கு தாங்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவதிகையில் எக்ஸாக்டாக இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ட வீரட்டானத்தில் ஒரு வீரட்டானமான வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் அமைந்ததற்கு அதுக்கு பின்னாடி அப்படியே கோவில் சுற்றி வரும்போதே பின்னாடியே இருக்கும். ரொம்ப அற்புதமான இடங்க. இங்கே 5 ஜீவ சமாதிகள் இருக்குது. அதில் முதன்மையானவராக நம்ம யாரை பார்க்குறோன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர். இந்த சுப்பிரமணிய தேசிகருக்கும் அடியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கனெக்ஷன் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா, அந்த மாணிக்கவாசகர் சொல்லுவார், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். அந்த மாதிரி அடியனை இங்கே, அதாவது சுப்பிரமணிய தேசிகருடைய ஆலயத்திலேயே பல நாட்கள் தங்க வச்சு, பல இரவுகள் அங்கேயே தூங்க வச்சு, என்னை பக்குவப்படுத்தி, வாழ்க்கைன்னா ஓரளவுக்கு புரிதலை ஏற்படுத்தி, என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி, ஒரு 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 ஓரளவுக்கு என்னை மோல்டு பண்ணி என்னை அங்கேருந்து திருப்பி சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சதில் மிகப்பெரிய பங்கு ஐயா சுப்பிரமணிய தேசிகரையே சாரும் என்பதை நான் மெய்சிலிர்த்து ரொம்ப பெருமையோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியான நேரத்தில் ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுக்கறதுல இவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட அற்புதமான மகான். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு மேலே இங்கே கோவிலில் இருக்கிறவங்க நிறையா பேச போகிறாங்க. இவருடைய வரலாறை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு துறவி சிவன் கோவிலை ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு வராரு. ஒவ்வொரு கோயிலாக பார்த்துக்கிட்டே வராரு. அப்படி வரும்போது நம்ம திருவதிகை போகலாம். அப்பர் முதலாக தேவாரம் பாடின கோவில், அந்த கோவிலையும் போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில் நோக்கி வராரு. இந்த கோவில் பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு கோவிலாக அவர் காதால் கேள்விப்பட்ட ஒரு கோவில். அவர் பார்க்கும்போது ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போய், ஆங்கிலேயர்களுடைய அலட்சியத்தாலும் முகமதியர்களுடைய படையெடுப்பாலும் அந்த கோவிலே கிட்டத்தட்ட காலாவதி ஆகிற கண்டிஷனில் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்ச அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோவிலை நம்ம எப்படியாவது நம்ம மீட்டு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற திருவதிகை ஊரில் இருக்கிற 2 பேரை கூப்பிட்டு, இந்த மாதிரி கொத்தனார் 2 பேரை கூப்பிட்டு வைப்பா, இந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னோடனே கொத்தனார் வராங்க, வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு கூலி கேட்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சரக்கொன்றை மரமும் வில்வ மரமும் நிறைந்த காடுகளாக இருந்திருக்கு. அப்போ கையை அப்படி மேலே உயர்த்தி வில்வ இலையை உருவி ஒருத்தவங்க கையில் கொடுக்குறாரு. இன்னொருத்தவங்க கையில் சரக்கொன்றை மரத்துடைய தழையை உருவி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாரு. 2 பேரும் போய் பாருங்கப்பா, வீட்டில் உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சதுக்கு உண்டான ஊதியம் இதில் இருக்குது அப்படின்னோடனே அவங்க வீட்டில் போய்ட்டு கையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நல்ல வேலை செஞ்சவங்களுக்கு தங்க காயணும், சுமாராக வேலை செஞ்சவனுக்கு அதுக்கேற்ற கூலியும் அதில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஊரில் போய்ட்டு இந்த விஷயம் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவில் ஃபுல்லாகவே இவர் தான் ஆட்களை வச்சு தயார் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி வர நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த கோவிலில் பணிபுரிகிறவங்க. ஸோ நான் நேரடியாக அங்கே இருந்திருக்கேன், தங்கியிருக்கேன்றதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இடம், ரொம்ப 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 அற்புதமான இடம். இந்த இடத்துக்கு நிகராக ஒரு சில இடங்கள் தான், நான் நிறைய இடங்கள் போயிருக்கேன், ஒரு சில இடங்கள் தான் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்தளவுக்கு அற்புதமான இடம். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். என்னுடைய பேர் எதிராஜன். நான் சென்னை வாசி. சென்னையிலேருந்து இங்கே 30 வருடங்களாக 33 வருடங்களாக இந்த கோயிலில் எங்களால் முடிஞ்ச தொண்டு செஞ்சிட்ருக்கோம். இங்கே சுப்பிரமணிய தேசிகரனுடைய சமாதின்றது கிட்டத்தட்ட அவருடைய வரலாறில் என்னன்னு சொல்ல வந்தோம்னா, பேச்சு வழக்கில் அவர் திருநெல்வேலி இந்த பகுதியிலிருந்து வந்தார். இந்த பக்கம் திருநாவுக்கரசருடைய பெருமைகளை கேட்டு ரொம்ப அவருடைய என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட அவருடைய மகத்துவங்கள் பெருமைகளை அறிஞ்சு அந்த இடத்த நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவதிகை நோக்கி வரும்பொழுது இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த ஆலயம் ரொம்ப சிதிலம் அடைஞ்சி போர்க்காலத்தில் நிறைய வீணாகி இருந்ததை பார்க்கும்பொழுது கண்ணீர் விட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு, இந்த ஆலயம் இந்த அளவுக்கு சிதிலம் அடைஞ்சிருக்க, இது நம்மளால் எதை செய்யணுமே, முடியலையே, என்னடா இது பண்ணுறது அப்படின்றத வருத்தப்பட்டு நினைக்கும் பொழுது இந்த கோயில் மணி ஓசை அவருக்கு உத்தரவாக அமையுது. அந்த உத்தரவை ஏற்று என்ன பண்ணுறார், ஊர் மக்களை போய் பார்த்து இந்த மாதிரி நான் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய உதவி தேவைப்படுது,
அதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பீங்களா, உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எல்லாம் வந்து சரின்னு சொன்னற்பாடு இவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு வந்து தென்மேற்கு மாட வீதியாக இருக்க இந்த இடத்துல இருந்து தங்கி இருந்து ஒரு குடில் ஒன்று அமைச்சு அந்த கோயிலுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து வர்றதுக்கு மக்கள்கிட்டேருந்து கேட்டு அது முன்னமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு மனிதரும் அவங்கவுங்க வந்து செய்கிறதுக்கு கோயில் கோபுரம், கோயிலினுடைய மதில் சுவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து அவங்கவுங்க வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. தினமும் வந்து அங்கே கூலி ஆட்களாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா வந்து இங்கே வந்து சரக்கொன்றை மரமாகவும் வில்வ காடாகவும் இருந்ததுலேருந்து இலைகளை பறித்து அவர் கொடுக்க ஒரு மனிதரும் வந்து அவங்கவுங்களுடைய உண்மையான உழைப்புக்கு தகுந்தவர் ஊதியமாக மாறும்பொழுது எல்லாரும் வந்து அதில் வந்து ரொம்ப பங்கெடுத்துக்கிட்டவங்க ரொம்ப பெருமை அடைஞ்சு இன்னும் நம்ம நிறைய வேலை செய்யணும், இந்த கோயிலுக்கு நம்மளான ஆவண எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க வந்து ஆர்வத்தோடு கலந்து எல்லாத்தையுமே வந்து செய்கிறாங்க. அந்த தருவாயில் என்னென்னா, திருவாவடுதுறை ஆதீனத்தை வந்து கட்டளை தம்புரானா இருந்த சிவஞான தம்புரான் ஐயா வந்து இங்கே வந்து கோயில் கட்டளை வேலைகளை பார்க்குறதுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, கோயில் வேலைகள் நடைபெறதை பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு இதெல்லாம் யார் நடக்கிறது, யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி எழுப்பி மக்களை வந்து தரிசனம் பண்ணி கேட்குறாரு, தரிசித்து. அங்கே போய் கேட்டிருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார், அவர் தான் வந்து இந்த கோயில் கோபுரம் இதெல்லாம் வந்து புனரமைக்கிறதுக்கு எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை நான் பார்க்கலாமான்னு அவங்கக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்கலாம், தென்மேற்கு மாட வீதியில் வந்து ஒரு குடியில் வந்து தங்கி அவர் தான் இருந்துகிட்ருக்காங்க, எல்லாம் அவரை போய் வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதீனத்து மூலமாக தம்புரானா இருந்த சிவஞான தம்புரான் வந்து இங்கே வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணி இந்த மாதிரி வந்து இது வந்து சரிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவருடைய பெருமைகளை பார்த்துட்டு இவர் வந்து நம்மளே வந்து இவர் கூட வந்து இருந்து சீடனாக இருந்து நம்மளும் எதை செய்யணும் அப்படின்னு தோண அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சுப்பிரமணிய தேசிகரும் என்ன செய்கிறாரு, சரி நீங்கள் கூட இருந்து எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய சீடனை ஏற்றுக்கிட்டு இங்கேயே வந்து எல்லாரும் இருந்து செஞ்சுட்டு வராங்க. கோயில் கோபுரம், திருவதிகை கோபுரத்தில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, சிதிலமடைஞ்ச திருவதிகை கோபுரம், சுற்று மதில் சுவர், கோபுரத்துக்கு அடுத்து வந்து தீர்த்தவாரி மண்டபம், அம்மன் சன்னதி எல்லாத்தையுமே வந்து சுப்பிரமணிய தேசிகர் தான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து திருத்தி அமைச்சு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுக்கான கட்டளைகளாகவும் திரும்ப என்னென்ன செய்யணும் பூஜை முறைகள்லாம் அவரே செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்தது சிவஞான தம்புரான் வந்து இவர் கூட வந்து இருக்கும்பொழுது சிவஞான தம்புரான், குண்டலி பரதேசி சுவாமிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சீடனாகவே என்னன்றாங்க, அவர் கூட வந்து அமர்ந்து அவங்கவுங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வராங்க. குண்டலி பரதேசி சுவாமிகள் வந்து அடுத்தது என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து தொண்டு செஞ்சுட்டு வரும்பொழுது இங்கே சுப்பிரமணிய தேசிகர் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து சித்தி அடைய போகிறேன், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இது பண்ணுங்கன்னும் பொழுது சிவஞான தம்புரான் ஐயா வந்து அவங்கள வந்து சித்தி அடைஞ்சு அவங்க திருவாவடுதுறை ஆதீனத்து மூலமாக வந்து அவருக்கான ஒரு ஆலயமாக இதை எழுப்பி அவருக்கு வந்து கட்டு முடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பிற்பாடு என்னென்னா, குண்டலி பரதேசி சுவாமிகள் வந்து அவர் சித்தி அடையும்பொழுது எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே வந்து சித்தி அடைகிறாரு. நான் அப்போ என்னன்னா, என்னை வந்து என் குருநாதருடைய அபிஷேகம் பண்ணுற தண்ணி ஃபுல்லாக எனக்கு தலையில் விழுற மாதிரி என்னை வந்து அங்கே அந்த வந்து இது பண்ணுங்கள், சமாதி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவருக்கு சமாதி வச்சு அவருக்கு தண்ணி விழுற மாதிரி கோமுகத்துக்கு நேராக விழுற மாதிரி அவருக்கு வந்து சமாதி வைக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, சிவஞான தம்புரான் வந்து அவருடைய சீடர்கள் மூலமாக அடுத்த தலைமுறையாக அடுத்தது அந்த தலைவராக இருக்க கட்டளை தம்புரான் வந்து சடைச்சாமிகளாக இருக்காங்க. அங்கே தம்புரான் கிட்டலாம் இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சித்தி அடைஞ்சேன்னா குருநாதருக்கு நேராக நந்தியாக வந்து என்னை வச்சு அங்கே பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிட்டு அவர் வந்து சமாதி அடைகிறாங்க. இந்த சமாதிலாம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறமா அவருடைய சீடராக இருக்கவங்க அவருக்கு வந்து சமாதியாக வச்சு அதை எழுப்பி அவங்க ஆதீனத்து மூலமாகவே எல்லாத்தையும் வந்து அதை வந்து பாதுகாத்து அதை வந்து இது பண்ணிட்டு வராங்க. அதை இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயில் வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த விஷயங்களில் வந்து அந்தந்த கோயில் வந்து அந்த உபயங்கள் என்ன கட்டளைகள் அதெல்லாம் வந்து ஒழுங்காக அந்தந்த சித்தி அடைஞ்ச நாளில் தெளிவாக செஞ்சுக்கிட்டே வராங்க. பிற்பாடு வந்து கொஞ்ச நாளில் இருந்து இதுக்கப்புறமா வந்து நாங்களாம் வந்து இருந்தோற்போடு இப்போ வந்து ஐயனார் ஐயான்றவங்க மூலமாக ஆதீனத்து மூலமாக அந்த வந்து சாவியை கொடுத்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக தீர்த்தி அமைச்சு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாவி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஆலயத்தில் என்னென்னா, ரொம்ப வேண்டி வர்றவங்களுடைய எல்லாமே வந்து நான் வந்து எதுவும் சொல்கிறதில்ல, ஏன்னா மக்களே வந்து சொல்லும்போது அவங்களுக்கு பேட்டி காண்டினா தெரியும், நான் சொல்கிறதுல ரொம்ப கொஞ்சம் தான். உடல்நிலை சரியில்லைன்னு வர்றவங்களுக்கும், ரொம்ப எந்த பிரச்சனை படிப்பறிவுன்னு வர்றவங்களுக்கும், வேலை இல்லைன்னு வர்றவங்களுக்கும் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக ஆக்கி போகிறத கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இந்த ஆலயத்திலே வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் எக்ஸாம் இப்படிலாம் படித்து அவங்கவுங்களாம் வந்து படித்தவங்களாம்
அவங்கவுங்க வந்து ஒரு 200 250 பேருக்கு மேலே வந்து வேலைக்காக போயிட்டுருப்பாடு. அவங்க கொடுத்த வந்து முதல் மாத சம்பளத்தை வச்சே கோயில் ஆலயெல்லாம் சுற்றி சுற்றி கட்டியிருக்கோம் நாங்கள். பிற்பாடும் இங்கே வந்து நிறைய ரொம்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் வர்றவங்களுடைய தீர்க்கிற இடமா இருக்கிறனால வெளியூர்லேருந்து எல்லா பேரும் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பாகவே இருக்குது. அது வந்து இங்கே இருக்கிற வந்து வந்து படுத்து உடம்பு சரியில்லாத இருந்து படுத்துட்டு போகிறனால நான் நல்லாயிரன்றனாலே இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோயில் வந்து வந்து படுத்துட்டு உறங்கி எழுந்து போகிறது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் படிச்சுட்டு நல்லபடியாக வந்துட்டுருக்காங்க. சடைச்சாமின்னு பார்த்தீங்கன்னா, சடைச்சாமி குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சுதந்திர காலத்து டைம்லேயே இருந்தவங்க. இந்த சுதந்திரம் வந்து நம்ம நாடு அடைஞ்ச உடனே சுதந்திரத்துக்கான வந்து ஒரு இதை வந்து ஆங்கில ஜென்ரல் கிட்டேருந்து வாங்குறதுக்கு முன்னாடி கட்டளை தம்புரானாக இருந்த சடைச்சாமி மூலமாக வந்து என்னென்னா டெல்லிக்கு அனுப்பிச்சி ஒரு தங்கச்செங்கோலாக வந்து கொடுத்து அதை வந்து நேருக்கிட்ட வந்து கொடுக்க வச்ச அந்த டைமில் வந்து இது ஒன்று இன்றைக்கும் வந்து வழக்கில் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து இன்றைக்கும் வந்து சரித்திரமாக பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த தங்கச்செங்கோலை வந்து நேரு வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து அது வந்து முதலமைச்சராக, அதாவது பிரதம மந்திரியாக இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த தங்கச்செங்கோல் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பாதுகாக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையிலையும் அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்லது நினைக்கிற நிலையிலையும் இருந்த இந்த ஒரு சடைச்சாமி குருநாதர் திருவாவூர் ஆதீனத்து மூலமாக இருந்த அந்த தலைவருங்க பெரிய குருநாதருங்கெல்லாம் வந்து மூலமாக அது வந்து கொடுக்கப்பட்டது வந்து ஒரு சரித்திரமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மக்களுடைய மனதில் இன்றைக்கி வரைக்கும் வந்து இப்போ 9ஆம் தேதி இதோ குரு பூஜை வரப்போகுது. எல்லாரும் வந்து எல்லாம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து பயனடைகிறத ஒரு நாளாகவே இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அது அங்கங்கே உணரும் பொழுது அவங்கவுங்க இன்னும் வந்து இந்த இடத்துக்கு ஓடியாந்து நான் வந்து நல்லபடியாக ஆகணுன்றது வந்து இன்றைக்கும் வந்து கண்கூடான ஒரு காட்சியாக இருக்குது. இது நான் இன்னும் நிறைய சொன்னோம்னா நிறைய நேரம் போகும். அது அவங்கவுங்களே உணரும் பொழுதே புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் எனக்கு வார்த்தைகளே வரல. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன்னா ஒரு பெரிய புத்தகமே போடலாம், அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அதனால் இதோட ஐயா முடிச்சுக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா, கடந்த 15 வருடங்களாக ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய ஐயா அவர்கள திருவடியில் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா அவர்கள் மாதம் விசாக குரு பூஜையில் ஏழை எளிய மக்கள் அனைவரும் சுமார் ஒரு 1000 பேர் அன்னதானம் நடைபெறுகிறது. இது தினசரி சாப்பாடு வந்து வெளியில் முடியாமல் இருக்கவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் தினசரி வெளியில் போய் கொண்டிருக்கிறது. ஐயா, திருமணம் மற்றும் சுபகாரியங்களில் இருக்கிறவங்க ஏதாவது அவங்களால முடிந்த பொருளை கொடுக்குறாங்க. அதை வச்சு இங்கே தினசரி அன்னதானம் நடக்குது. ஐயா, திருச்சிற்றம்பலம். அடியன் குண்டலி சித்தரை பற்றி சொல்லும்பொழுது என்னென்னு பார்த்தோம்னா, குண்டலி சித்தர் வந்து ரொம்ப யோக நிலையில் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க. அவர் வந்து நவகண்ட யோகம் சீகண்ட யோகம்னு சொல்லிட்டு நிறைய தன்னுடைய இதுவில் இருக்கும்பொழுது குருநாதருக்கு கீழே இருக்கும்பொழுது தனியாக வந்து தனித்து இருந்து அந்த யோக நிலையில் நிறைய பயிற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை வந்து தன்னுடைய குருநாதராக வந்து சுப்பிரமணிய தேசிகர்கிட்ட இருந்திருப்பாடும் இவர் வந்து தனியாக ஒதுங்கி போயிட்டு ஆற்றங்கரை ஓரமாக அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே வந்து தனியாக வந்து தவ நிலையிலே இருக்கும்பொழுது அங்கே எதேச்சே இவரை பார்க்கலான்னு போன சீடர்கள்லாம் கூட பயந்து போய் ஓடியாந்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அவருடைய நவகண்ட யோகத்தில் இருக்கும்பொழுது உடலெல்லாம் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும்போது பயந்துருக்காங்க. இவர்கிட்ட வந்து உங்களுடைய நோய் நொடியெல்லாம் தீர்த்துருக்காரு. எந்த பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கே பார்த்து நிறைய கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப பிரச்சனை, பசங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் இருக்கவங்களுக்கு கூட ப்ராப்ளமாக இருக்கும்போதெல்லாம் கூட அதெல்லாம் வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே தீர்த்து வச்சு அவங்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்காங்கன்னும்போது வியக்கத்தகுந்த ஒரு விஷயமா இருக்குது. குண்டலி சித்தர் வந்து அதுக்கப்புறமா இங்கேயே இருந்து அவங்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் வந்து அவர்கிட்ட வந்த அவங்கள பிணிகள், படிப்பறிவு, கல்வி அறிவு எல்லாத்தையும் போக்கி வச்சுருந்தாலும் யோக நிலையிலே இருந்ததால் அதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்கிட்ட சொல்லி அவர் வந்து நான் வந்து சித்தி அடைகிறேன், எனக்கு கோமுகத்தாண்டை இருந்து அங்கே அவருடைய குருநாதருடைய அபிஷேக தண்ணி தலையில் விழுற மாதிரி பண்ணணுன்றனால அப்படி பண்ணி வச்சு எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அடைகிறாங்க. இவர் மூலமாக வந்து இவர் அடைஞ்சிருப்பாடுன்னு பார்த்திங்கனாலே பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்வுகள் வந்து நிறைய இருக்குது. அது சொல்கிறதுக்கு அடங்காததாகவே இருக்குது. அது விளக்கிறதுக்கும் என்னால் உண்மையிலே முடியவே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் கண்கூடாக கண்டுக்கிட்டே இருக்கும். படிப்பறிவுலேருந்து பசங்க படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வியக்கத்தகுந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வரைக்கும். அவர் வந்து
மாசி மகம் அன்றைக்கு வந்து இவர் வந்து தான் வந்து சித்தி அடைகிறாரு. மாசி மகம் தான் அவருக்கு வந்து சித்தி அடைகிற நாளாக இருந்து மாசி மகம் அன்றைக்கி சித்தி அடைஞ்சாங்க திருச்சிற்றம்பலம்.